வணக்கம். இன்னைக்கு சாட்டர்டே ஆகஸ்ட் 5. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து நிறைய நடந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் வீட்டை விட்டு ஓவியா வெளியே போறாங்க. அதே மாதிரி கமல் கிட்ட வந்து ஓவியா பேசுறாங்க. அதுக்கப்புறம் கமல் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து பேசுறாரு. என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஓவியா வந்து செம்ம டிஸ்டர்ப்டா இருக்காங்க. எனக்கு வந்து இந்த லவ்ல இருந்து வெளியே வரவே முடியல, என்னை ஏதாச்சும் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல சொல்றாங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பிக் பாஸ் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டையும் வந்து கூப்பிட்டுட்டு நம்ம ஓவியா வந்து உடல்நலம் குறைவால வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறதா வந்து சொல்றாங்க. ஸோ லக்கேஜஸ் வந்து வெளியே வந்துச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்து லக்கேஜஸ் வந்து பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது ஓவியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் வந்து நானே என் லக்கேஜஸை பேக் பண்ணிக்கிட்டேன், யாரும் வந்து ஹெல்ப் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டை விட்டு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த ஹக் பண்றது, போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு எமோஷனல் டிராமாவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா என்ன இது நம்மளை திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி, காயத்ரி இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஓவியா வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்நேகன். அவர் வந்து நம்ம தான் வந்து அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டோம், நம்ம தான் வந்து அந்த பொண்ணை தனிமைப்படுத்தி அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டோம், அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் பேசியிருக்கலாம், அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்றாரு, அழுதுட்டே இருக்காரு. எல்லார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம், அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஆகாம தடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகன் வந்து செமையா அழறாரு. அதே மாதிரி இன்னொருத்தங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெய்சா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. நான் தான் வந்து அந்த பொண்ணை அந்த மாதிரி ஆக்கிட்டேன், நான் தான் அந்த பொண்ணை வந்து தனிமைப்படுத்தினேன், நான் வந்து அவ வந்து புண்படுற மாதிரி நிறைய பேசிட்டேன், நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது, நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு ரெய்சா செமையா அழுதாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பரணியும் இந்த மாதிரி பண்ணோம், ஓவியாவையும் இந்த மாதிரி பண்றோம், நம்ம வந்து நல்லவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெய்சா வந்து செமையா அழறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து நடக்குது. இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஓவியா வந்து கமலை மீட் பண்றாங்க. ஸோ ஓவியா வந்து ஸ்டேஜுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா செம அப்ளாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஃபேன்ஸ்லாம் வந்து செமையா கத்துறாங்க, ஓவியா நீங்க திரும்பி போங்க, பிக் பாஸ் வீட்டில் போங்க, பிக் பாஸை ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறாங்க. அதே மாதிரி கமலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓவியா, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஓவியா திரும்பியும் அதான் சொல்றாங்க, நான் வந்து ஆரவ வந்து செமையா லவ் பண்ணேன், அவங்க இல்லாம வந்து என்னால் இருக்க முடியாது, அந்த வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஆரவ வந்து நம்பாதீங்க, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓவியா பாத்தீங்கன்னா ஐ லவ் ஆரவ், ஆரவ் தான் என் பேக் போன் அப்படின்றாங்க. சோ இதுல என்ன கிளியரா தெரியுது அப்படின்னு சொன்னா, அந்த என்டையர் வீடும் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா போன வாரம் இருந்த போது ஆரவ் மட்டும்தான் அவங்களுக்கு துணையா இருந்தாங்க. சோ ஓவியா வந்து ஆரவ தன்னோட பேக் போன் அப்படின்னே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஆரவ் வந்து அப்படியே வந்து பெல்ட்டி அடிச்சு ஓவியா கிட்ட இருந்து ஒதுங்கும் போது அவங்களோட பேக் போனே வந்து உடஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஆயிருக்காங்க அப்படிங்கிறது கிளீனா தெரியுது. ஸோ வந்து கமல் வந்து கேட்கிறாரு, டு யூ ரியலி வாண்ட் டு கோ அவுட் அப்படின்னு. ஓவியா வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. கமல் வந்து ஓவியா சொன்னதை மதிச்சு ஓவியா வந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமல் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த வாட்டி நான் எல்லாருக்கூடயும் வந்து பேச போறது கிடையாது, ஒவ்வொருத்தர்கிட்ட தனித்தனியா பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா வந்து கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னு பாத்தீங்கன்னா பிந்து மாதவியை கூப்பிடுறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, வெளியே இருந்த போது எப்படி இருந்துச்சு, உள்ள இருக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிந்து மாதவி என்ன சொல்றாங்கன்னா, நான் புதுசா வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே என்கிட்ட வந்து ஒழுங்கா பழகுறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணேஷ் வராரு. ஸோ அப்போ கமல் கேட்கிறாரு, கணேஷ் உங்களோட பிளான் என்ன, நியூட்ரலா இருக்கிறது உங்க பிளானா, இல்லாட்டி நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன், யாரோ எப்படியோ போங்க, நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிறது உங்க பிளானா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஸோ கணேஷ் பாத்தீங்கன்னா இல்ல சார், நான் வந்து நியூட்ரலா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்போ கமல் கேட்கிறாரு, நீங்க நியூட்ரலா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஓவியாவை பார்த்து இன்ஹியூமன் அப்படின்னு சொன்னீங்களே, நீங்க ஏன் பரணி விஷயத்துல வந்து சைலண்டா இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கை தட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து கணேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ பரணி இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு விமனுக்கு வந்து சேஃப்டி ப்ராப்ளமா இருந்தது சார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ கமல் சொல்றாரு, நான் நமிதா கிட்டே பேசிட்டேன்ப்பா, இப்போ பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஒரு நெரிசல்ல வந்து இடிக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது, அதுக்காக வந்து ஒருத்தரை வந்து அந்த அளவுக்கு நீங்க மென்டல் டார்ச்சர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெய்சா வராங்க. ஸோ ரெய்சா கிட்ட வந்து கமல் கேட்கிறாரு, உண்மையிலேயே வந்து நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களா கேட்கிறாரு. அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் கமல் கேட்கிறாரு, ஸோ இந்த வீட்லயே யார் வந்து ஒரு தாதா மாதிரி எல்லாரையும் டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப ரெய்சா சொல்றாங்க, காயத்ரியும் சக்தியும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க,
பண்றாங்க. ஆனா எல்லார்கிட்டயும் போய் வத்தி வச்சு அதை வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தங்களை தனிமைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு போறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இந்த மாதிரி நிறைய வாட்டி ஆயிருக்கு. நான் இது வரைக்கும் சைலண்டா இருந்தது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து சினிமா துறையில வந்து பெரிய ஆட்களா இருக்காங்க, நம்ம எப்படி அவங்கள பத்தி தப்பா பேசுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தேன். ஆனா நாளைக்கு எனக்கும் இந்த நிலைமை வரும் அப்படின்னு தெரியும் போது நான் இனிமேல் சைலண்டா இருக்கிறதுல நல்லது இல்லை அப்படிங்கறதுனால நான் இப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கமல் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு இப்பயாச்சும் புரிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா கை தட்டுறாங்க. ஸோ இதே மாதிரி கமல் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு எபிசோட்ல நிறைய क्वेश्चंस கேட்க போறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்நேகன், காயத்ரி, சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரிய மீனும் இருக்கு. ஸோ அவங்களாம் என்ன பண்ண போறாங்க, கமல் क्वेश्चंसக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓவியா வெளியே போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ்க்கு அது ஒரு பெரிய லாஸ், ஆனா ஓவியாவுக்கு ஒரு பர்சனலா அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க பிக் பாஸ்ல இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி கமல் நாளைக்கு மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட என்னென்ன क्वेश्चन கேட்கணும் அப்படிங்கறத பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.